தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருபா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் தேர்தல் அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய யுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி 2026 எனும் பாஜக தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சரும் முன்னாள் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா தற்போது வெளியிட்டிருக்கிறார். உடன் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்டோர் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். தொடர்ந்து பாஜக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இதில் இருக்கிறது. குடும்ப அட்டைக்கு ஆண்டுக்கு தலா 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதே போல பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி என ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. முருகனை கொண்டாட தைப்பூசம் மாநில பண்டிகையாக அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பும் இந்த பாஜக தேர்தல் அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் அதில் இருக்கிறது. குறிப்பாக பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்ற அறிவிப்பையும் பாஜக வெளியிட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாகவும் பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா இளைஞர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்ட நிலையில் அதில் இடம்பெற்ற முக்கிய அறிவிப்புகளும் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.